Welcome back, dear aspirants. Now we go to learn about the fresh topic, physical futures of India. The physical futures of India, இந்தியாவினுடைய இயற்கை பிரிவுகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். It is very very important the field of geography. புவியியல் தேர்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வினாக்களில் அதிகமான கேள்விகள் வந்து கேட்கப்படுகின்ற ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது தான் என்னன்னு சொன்னால் இந்தியன் ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ். இந்த இயற்கை பிரிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகப்படியான தகவல்கள் வந்து இதில் இருக்குது. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிளாக் போர்டில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவினுடைய இயற்கை அமைப்பு பொதுவாக 6 பிரிவுகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 6 பிரிவுகளில் ஒவ்வொரு பிரிவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல முக்கியத்துவம் வாய்ந்த பல தகவல்களை கொண்ட ஒரு பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்தியாவினுடைய இயற்கை பிரிவுன்னு சொல்கிற இந்த ஃபிசிக்கல் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா இந்த டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 டாபிக்ஸ்லேயே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அது எங்கே இருக்குது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் வருது அப்படின்றத நம்ம ஸ்க்ரீனில் இந்த பிளாக் போர்டில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 6 டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹிமாலயாஸ், இமயமலைகள் தான் இந்தியாவினுடைய இயற்கை பிரிவுகளில் முதலாவதாக வருது. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் த கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ், த கிரேட் நார்த்தன் கிரேட் பிளைன்ஸ் சொல்கிற வட இந்தியாவினுடைய பெரும் சமவெளிகள் வந்து 2வது ஜோனாக இருக்குது. 3வதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெனின்சுலார் இந்தியா, தீபகற்ப இந்தியா. 4வதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் த டெசர்ட் ஆஃப் இந்தியா, இந்திய பாலைவனம். 5வதாக வந்து த கோஸ்டல் பிளைன்ஸ், இந்திய கடற்கரை சமவெளிகள். 6வதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐலேண்ட்ஸ், தீவுகள். ஸோ இந்த 6 தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவினுடைய முக்கிய இயற்கை பிரிவுகளாக இருக்கக்கூடியவை. ஸோ அது இந்தியா மேப்பில் அது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஜோன் இருக்கு இல்லையா, இந்த 1 அப்படின்னு போட்டிருக்கோம் பாருங்க, இதுதான் இந்தியாவினுடைய இயற்கை பிரிவுகளில் முதலாவதாக வரக்கூடியது இந்த இமயமலைகள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2வதாக வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தன் கிரேட் பிளைன்ஸ், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பெரும் சமவெளி தான் வட இந்திய சமவெளி. அப்போது இந்தியாவிலே மிக வளமான ஒரு பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வட இந்திய சமவெளி. அடுத்தது 3வதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெனின்சுலார், தென்னிந்தியாவை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னால் தீபகற்ப இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பெனின்சுலார்னா என்ன? ஸோ வாட் இஸ் பெனின்சுலார்? தீபகற்பம் என்பது 3 புறம் நீரால் சூழப்பட்டு ஒரு புறம் நிலத்தால் சூழப்படும் பகுதியை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பெனின்சுலார் இட்ஸ் கவர்ட் 3 சைடு வாட்டர் அண்ட் 1 சைடு லேண்ட், இட் இஸ் கால்டு பெனின்சுலார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 சைடும் வாட்டர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐலண்ட், தீவு. 4 பக்கமும் நீரால் சூழப்பட்ட பகுதி தீவு அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 4வதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலைவனம், தி டெசர்ட், பாலைவனம். இந்திய பாலைவனம் வந்து இந்தியாவுடைய மேற்கு பகுதியில் முக்கியமாக ராஜஸ்தானில் இருக்குது. அந்த பாலைவனத்துடைய பேர் என்னென்னா தார். சரியா, தார் டெசர்ட் எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்குது. அடுத்ததாக 4வதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரையை ஒட்டி, சரியா, மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இந்த கடல் எல்லைக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னால் கடற்கரை சமவெளின்னு சொல்லுவாங்க. அப்போ தென்னிந்தியாவினுடைய இந்த பகுதியை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய கடற்கரை சமவெளி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5th பார்ட். அதே 6th வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் முக்கிய தீவு கூட்டங்கள் 2 தீவு கூட்டங்கள். ஒன்று அந்தமான் நிக்கோபார், அது வங்காள விரிகுடா பகுதியில் அமைஞ்சிருக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்சத்தீவு, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரபிக்கடல் பகுதியில் பொருந்திருக்கு. அப்போ இந்தியாவின் 2 பெரும் தீவு கூட்டங்களாக இருக்கக்கூடிய இந்த அந்தமானும் நிக்கோபாரும் 6வது இயற்கை பிரிவாக நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போயிட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இமயமலைகள் அப்படின்னு அந்த டாப்பிக்கை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த இமயமலைகள் அப்படின்ற டாபிக்ஸ் வந்து எப்படியெல்லாம் அது பிரிஞ்சிருக்கு, அது எத்தனை கிலோமீட்டர் வந்து இருக்குது, அதனுடைய அகலம் என்ன, அதனுடைய நீளம் என்ன, இமயமலைகள் வந்து எப்படி உருவாச்சு, சரியா, இமயமலை வந்து எப்படி உருவாச்சு, அதே மாதிரி இமயமலை இருந்த இடத்துல ஒரு பள்ளமான ஒரு பகுதி இருந்தது, கடல், ஒரு ஆழமான கடல் பகுதி இருந்தது, அது எவ்வாறு அழைக்கப்பட்டது, இது எல்லாமே எக்ஸாமினேஷன்ஸில் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிற ஒரு கொஷின்ஸ். அப்போ ஆழமான பகுதி வந்து டெத்திஸ், இமயமலை வந்து பூகம்பத்தாலையும்
அதே நேரத்தில் எரிமலை வெடிப்புகள் மூலமாகவும் வந்து உருவானதாக சொல்லப்படுகிறது. இமயமலைகள் வந்து இளம் மடிப்பு மலைகள் என்று அழைக்கப்படுகிறது. யங் ஃபோல்டு மவுண்டெயின் என்று அழைக்கப்படுகிறது. உலகத்தில் வந்து பார்த்தீங்க சொன்னால் 2500 கிலோமீட்டருக்கு வந்து நீண்டு இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர் எது அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் அது இமயமலைகள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த டாபிக்ஸில் வந்து முக்கியமானது. அதோட முக்கியமான ஒரு கொஷின் இந்த இமயமலைகள்னு கேட்குறாங்க. உலகின் மிக உயரமான சிகரம் எது? மவுண்ட் எவரெஸ்ட். 8848 மீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய மவுண்ட் எவரெஸ்ட் எந்த நாட்டில் உள்ளது? இது செகண்ட் கொஷின். நேபாளில் இருக்குது. ஸோ இந்த இமயமலைகள் அப்படின்ற டாபிக்ஸில் இது கேட்குறாங்க. அதே மாதிரி பொதுவாக இந்த இமயமலைகளை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன் பை ஒன்னாக. அதை நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹிமாலயாஸ், இந்த ஹிமாலயா அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்க சொன்னால் எங்கேருந்து வந்தது, எதுலேருந்து வந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹிமாலயா அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்க சொன்னால் எதுலேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சமஸ்கிருத சொல். இட் இஸ் எ சான்ஸ்கிரிட் டேர்ம். இட் மீன்ஸ் அப்படின்னு சொன்னால் அபோர்ட் ஆஃப் த ஸ்னோ, பனியினுடைய உறைவிடம் அப்படின்றது தான் ஹிமாலயா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு பொருள். ஸோ இதுவும் எக்ஸாமினேஷன்ஸில் கேட்டிருக்காங்க. அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிமாலயா அப்படின்றது சமஸ்கிருத சொல். சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த ஹிமாலயாஸில் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம சொல்ல போகிறது யங் ஃபோல்டு மவுண்டெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. யங் அப்படின்னு சொன்னால் மலைகளுடைய வயதில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்தியாவில் உருவாகின மலைகளில் மிக இளம் மடிப்பு மலை எதுன்னு சொன்னால் இமயமலைன்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்தியாவில் மிக ஒரு பழமையான ஒரு மலைத்தொடர் இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் இந்த ஆரவல்லி மலைத்தொடர். ஸோ ஆரவல்லி மலைத்தொடர் ராஜஸ்தானில் அதிகமாக பரவி இருக்குது. இந்த ஆரவல்லி மலைத்தொடர் தான் இந்தியாவின் மிக பழமையான மலைத்தொடர். இப்போ மனித இனங்களுக்கெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட வயதை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்த மலைக்கு வந்து வயதை குறிப்பிட்டு சொல்லும்போது ஆரவல்லி மலைத்தொடருக்கு வந்து 2 லட்சம் ஆண்டுகள் முன்பு தோன்றியதாக கருதப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இளம் மடிப்பு மலைகள் இமயமலையினுடைய வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு 20,000 வருடங்களுக்கு முன்பு தோன்றியது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் இது ஏன் யங் ஃபோல்டு மவுண்டெயின் இமயமலைகள் எப்படி உருவாச்சு அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெமோ வந்து சொல்ல போகிறேன். புவியினுடைய மிக பள்ளமான ஒரு பகுதியாக வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த இமயமலை உருவாகிறதுக்கு முன்னாடி அது ஒரு ஆழமான ஒரு கடல் பகுதியாக இருந்தது. ஸோ இந்த ஆழமான இந்த கடல் பகுதியை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் டெத்தீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெத்தீஸ் அப்படின்ற இந்த ஆழமான கடல் பகுதியில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது சரியாக 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் ஒரு நிகழ்வு நடக்குது. புவியினுடைய அமைப்பில் வந்து பார்த்தீங்க சொன்னால் 7 தட்டுக்கள் கொண்டது புவியினுடைய உள்ளமைப்பு. இந்த 7 தட்டுக்கள் வந்து டெக்டானிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் வால்கனோ ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்க சொன்னால் புவியினுடைய ஒவ்வொரு தட்டுக்களும் வந்து பார்த்தீங்க சொன்னால் சுழலக்கூடியது. அப்போ ஒன்றோடு ஒன்று உரசும் போது புவியில் வந்து அதிர்வுகள் காணப்படும், அதிர்வுகள் ஏற்படும். அதிர்வுகள் ஏற்படும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னால் புவியினுடைய மேற்பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து சாய்வதற்காகவும் அல்லது வந்து பள்ளம் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விரிசல் ஏற்படுவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி இந்த டெத்தீஸ் அப்படின்ற இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஏற்பட்ட இந்த டெக்டானிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிற பூகம்ப அதிர்வுனால் தட்டுக்கள் ஒன்றோடு ஒன்று உரசின. அப்போது புவியின் உள்பகுதியில் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஒரு மாற்றம் ஏற்பட்டு புவியின் உள்ளிருந்து கற்கள் மணல் போன்ற ஒரு அமைப்பு 7 மடிப்புகளை கொண்ட ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்க சொன்னால் புவியினுடைய மேற்பகுதியில் ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்டது தான் இந்த இமயமலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அப்படி ஏற்பட்டது தான் இந்த இமயமலைகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இமயமலைகள் எத்தனை மடிப்பு மலைகளை கொண்டதுன்னு சொன்னால் 7 மடிப்புகளை கொண்டது தான் இந்த இமயமலை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் இந்த இமயமலை இளம் மடிப்பு மலை என்று அழைக்கப்படும் மலை எது? இமயமலை. இது அடிக்கடி கொஷின்ஸில் கேட்டுட்டு வராங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து த டிவிஷன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். பொதுவாக இமயமலைகள் வந்து பார்த்தீங்க சொன்னால் 3 பிரிவுகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. சரியா? இமயமலைகள் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த பகுதி வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதி வந்து என்ன சொல்கிறாங்க? டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபர்ஸ்ட் பார்ட்டை சொல்கிறாங்க. செகண்ட் பார்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதாக வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த பகுதி,
அதாவது பிரம்மபுத்திரா நதி வர வரைக்கும் இந்த பகுதி வரைக்கும் என்னன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிழக்கு இமயமலைகள். முதல்ல டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ரெண்டாவது மத்திய இமயமலைகள், மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு இமயமலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக இமயமலைகள் வந்து 3 பிரிவாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், இமயமலையில் உலகத்திலேயே வந்து பார்த்தீங்க சொன்னால் 14 உயரமான சிகரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. அந்த 14ல் 9 சிகரங்களை தன்னகத்தே இருக்கின்ற ஒரு மலைத்தொடர் எதுன்னு சொன்னால் இமயமலை தொடர். அதில் உலகின் மிகப்பெரிய ஒரு சிகரமாக இருக்கக்கூடியது எவரெஸ்ட்டு இமயமலையில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவின் மிகப்பெரிய சிகரம் என்று சொல்லப்படுகின்ற K2, காட்வின் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த K2 அப்படின்னு சொல்கிற அந்த மலைத்தொடர் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அதுவும் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. அடுத்ததாக மூன்றாவதாக வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்தியாவின் நேபாளத்திற்கும் சிக்கிமுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு மலைத்தொடர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் அது வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த இடத்துல இருக்குது. அது கஞ்சன் ஜங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த KK அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கஞ்சன் ஜங்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் அதுவும் நம்ம இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு மிக உயரமான சிகரம். இது மாதிரி வந்து பல உயரமான சிகரங்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த இமயமலையில் வந்து காணப்படுகின்றது. சரியா? அடுத்தது இந்த கிழக்கு இமயமலைகள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பூர்வாஞ்சால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பூர்வாஞ்சால் மலைத்தொடர்கள் என்று அழைக்கப்படுவது இமயமலையினுடைய வடக்கு பகுதியா, மையப்பகுதியா, கிழக்கு பகுதியா அப்படின்றலாம் கேள்விகள் வந்து நமக்கு கேட்பாங்க. ஸோ அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. அந்த நெக்ஸ்ட்டு நம்ம ஃபெமிலியராக தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு இன்ஃபர்மேஷன்ஸ் இமயமலையை பற்றி என்னன்னு சொன்னால், இமயமலைகள் வந்து இந்த 2500 கிலோமீட்டர் வந்து நீண்டு காணப்படுகின்றது. ஸோ வாட் இஸ் இஸ் லென்த் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் 2500 கிலோமீட்டர்ஸ். இங்கே ஆரம்பித்த இமயமலைகள் இது வரைக்கும் இந்த இமயமலைகள் வந்து தொடர்ந்து பரவி காணப்படுகிறது. செகண்டு, இமயமலைகளில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால், செகண்ட் ஒன்று இதனுடைய அகலம். இதனுடைய அகலம் வந்து பார்த்தீங்க சொன்னால் மேற்கில் அதிகமாக இருக்குது, கிழக்கில் குறைவாக இருக்குது. அப்போ மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி போக போக இமயமலையினுடைய அகலம் வந்து குறைந்து கொண்டே வருகிறது. அப்போ ஆரம்ப நிலையில் இமயமலை மேற்கு பகுதியில் 500 கிலோமீட்டர். ஸோ இதனுடைய அகலம் வந்து பார்த்தீங்க சொன்னால் இங்கே 500 கிலோமீட்டர் அகலமுடையதாகவும் இருக்குது. இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இமயமலை வெறும் 200 கிலோமீட்டர் வந்து அகலம் இருக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க சொன்னால் ரூப் ஆஃப் த வேர்ல்டு. இந்த ரூப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த திபெத் பகுதியை தான் வந்து பார்த்தீங்க சொன்னால் உலகின் கூரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு சொன்னால் மிக ஒரு உயரமான பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒரு நாடு எது அப்படின்னு சொன்னால் அது திபெத். அதை வந்து பாமீர் முடிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாமீர் முடிச் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகின் கூரை, இதுவும் தேர்வுகளில் அடிக்கடி கேட்டிருக்க ஒரு கேள்வி. which one nation is called the roof of the world அப்படின்ற கொஷின்ஸும் அடிக்கடி எக்ஸாமினேஷன்ஸில் வந்துட்டுருக்கு. இதுவும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த டிரான்ஸ் ஹிமாலயன்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இமயமலையினுடைய முதல் பகுதியாக சொல்லப்படுகின்ற இந்த டிரான்ஸ் ஹிமாலயன்ஸ். இந்த டிரான்ஸ் அப்படின்னு சொன்னாலே என்ன? டிரான்ஸ் சைபீரியன், டிரான்ஸ் கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்ற வார்த்தையெல்லாம் பார்க்கும். அப்போ ஆக்சுவலி டிரான்ஸ் அப்படின்னாலே இரு நாடுகளுக்கிடையே பயணிக்கின்ற ஒரு சாலை, அது இரு நாடுகளையே இணைக்கின்ற ஒரு வழி, இரு நாடுகளுக்கு இடையே காணப்படுகின்ற ஒரு பரப்பளவு, நிலப்பரப்பளவை தான் வந்து என்ன சொல்லுவாங்க? டிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட் இல்லையா இமயமலையில்? ஹிமாலயா இது வந்து பார்த்தீங்க சொன்னால் வடக்கு மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ் ஹிமாலயஸ் என்ன சொல்லுவாங்க? நார்த்தன் சைடில் இருக்கனால இது வடக்கு மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த டிரான்ஸ் ஹிமாலயஸை இன்னொரு பேரும் இருக்குது, திபெத்திய இமயமலை. என்ன சார் திபெத்திய இமயமலை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், திபெத்தியன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் 75% ஆஃப் ஏரியா வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸில் எங்கே போய் கலந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் இந்த திபெத் பகுதியில் கலந்துருக்கு.
காணப்படுகிறது. அதனால் இது டிரான்ஸ் ஹிமாலயாஸ் ஆல்சோ நோன் ஆஸ் திபெத்தியன் ஹிமாலயாஸ் ஆர் திபெத்தியன் பிளாட்யூ அப்படின்னு கூட அந்த பகுதியை வந்து சொல்லுவாங்க. சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸில் முக்கியமாக வந்து இதனுடைய அகலம் நீளம், இந்த அகலம் நீளம் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த வடக்கு மலைகள் அதிகபட்சம் வந்து 1000 கிலோமீட்டர் வரை வந்து நீண்டு காணப்படுகிறது. அதே மாதிரி இந்த இமயமலைகள் வந்து இந்த பகுதியில் வந்து பார்த்திங்க சொன்னால் 2400லேருந்து 3200 கிலோமீட்டர் வரைக்கும் அகலத்துடனும் இந்த பகுதிகள் வந்து காணப்படுகிறது. ஸோ இந்த டிரான்ஸ் ஹிமாலயன்ஸோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க சொன்னால் சென்ட்ரல் ஹிமாலயன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மத்திய இமயமலைகள். இந்த டிரான்ஸ் ஹிமாலயன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொஷின்ஸ் மட்டும் தான் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? டிரான்ஸ் இமயமலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு சொன்னால் திபெத்திய இமயமலைகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கொஷின்ஸ் அடிக்கடி வந்திருக்கு. சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட்ரல் ஹிமாலயன்ஸ். இப்போ இந்த சென்ட்ரல் ஹிமாலயன்ஸில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த பாட்டு தான் வந்து சென்ட்ரல் ஹிமாலயன்ஸ், அதாவது இந்தியாவினுடைய எல்லை பகுதிகளிலிருந்து தொடங்குகின்ற ஒரு பகுதி தான் வந்து பார்த்தீங்க சொன்னால் சென்ட்ரல் ஹிமாலயன்ஸ் வந்து சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரல் ஹிமாலயன்ஸ் வந்து பார்த்தீங்க சொன்னால் இட்ஸ் ஹேஸ் கிளாசிஃபைடு 3 கேட்டகரிஸ். சென்ட்ரல் ஹிமாலயன்ஸ் எத்தனையா பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் 3 பிரிவுகளாக வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹிமாத்ரி. ஃபர்ஸ்ட் என்னது? ஹிமாத்ரி. செகண்ட் ஒன்று பார்த்தீங்க சொன்னால் ஹிமாச்சல். தேர்ட் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் ஷிவாலிக். அப்போது இது ஹிமாத்ரி, இது ஹிமாச்சல், இது ஷிவாலிக். இமயமலையினுடைய முக்கியமாக இந்த 3 பிரிவுகளை வந்து நம்ம நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆனால் ஷிவாலிக்லேருந்து ஒரு கொஷின் எக்ஸாமினேஷன்ஸில் கேட்டிருக்காங்க. என்ன அந்த கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் இமயமலையின் வெளிப்புற பகுதி, என்னது ஃபுட் ஹில்ஸ், வெளிப்புற பகுதி அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிவாலிக். இமயமலையினுடைய அடிப்புற பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சிவாலிக். அதே மாதிரி ஹிமாச்சல்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் உலகின் மிகப்பெரிய சிகரமான எவரெஸ்ட், அது நேபாள் நாட்டில் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரியா? அதனுடைய உயரம் கேட்டாலும் 88, 48 மீட்டர்ஸ் ஹைட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு ட்விஸ்ட் கொஷின்ஸ் கேட்டிருந்தா மவுண்ட் எவரெஸ்ட் சிகரம் எந்த மலைத்தொடர் பகுதியில் அமைந்திருக்கிறது? ஹிமத்ரி, இமாச்சல், ஷிவாலிக் அப்படின்னு சொல்லி கேட்டான். இமயமலையில் எந்த மலைத்தொடர்னா அது ஹிமாத்ரி என்ற மலைத்தொடர் பகுதியில் தான் அந்த மலை அது அமைஞ்சிருக்கு. சரியா? அதே மாதிரி இன்னும் ஒரு சில முக்கியமான மலை சிகரங்களும் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த ஹிமத்ரி பகுதியில் காணப்படுகிறது. ஸோ அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நங் பார்வத், தௌலகிரி, மகாபாரத் அப்படின்னு சொல்கிற பகுதிகளும் வந்து பார்த்திங்க சொன்னால் சிகரங்களும் இந்த ஹிமாச்சல் பகுதியில் வந்து காணப்படுகிறது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் இந்த ஹிமாச்சல். இந்த ஹிமாச்சல் அப்படின்றது வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த மத்திய இமயமலை தொடர்களில் 2வதாக இருக்கின்ற அடுக்கு தான் வந்து சொன்னால் ஹிமாச்சல். பொதுவாக இந்த ஹிமாச்சல் அப்படின்றது இந்திய எல்லைக்குள்ளே வருகின்ற ஒரு இடமா இருக்குது. இந்த எல்லைக்குள்ளே வர இந்த இடமா இருக்கக்கூடிய ஹிமாச்சலில் வந்து பார்த்திங்க சொன்னால் நம்ம ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்குது. சரியா? அதே மாதிரி வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த சைடில் வந்து பார்த்திங்க இந்த சைடில் வந்து பார்த்திங்க சொன்னால் நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுற நிறைய பிளேசஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹோலி பிலிகிரம் சென்டர்ஸ் இருக்குது. சரியா? நிறைய கிளாஷியர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க சொன்னால் நிறைய கேனல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க சொன்னால் இங்கே வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ அதை பற்றி அந்த என்னென்ன பிலிகிரம் சென்டர்ஸ் இருக்குது, என்ன கிளாஷியர்ஸ் இருக்குது, என்ன ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சென்ட்ரல் ஹிமாலயன்ஸோடைய இந்த 3 டிவிஷன்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு கிளாஸிஃபிகேஷன் ஷெடியூலும் ஸோ கம்பேரிசனும் வந்து பார்த்திங்க சொன்னால் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஷேப்பில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூ லுக் அட் சி திஸ் ஹிமத்ரி, ஹிமாச்சல் அண்ட் ஷிவாலிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ ஹிமத்ரி அப்படின்ற இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்க சொன்னால் இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபுல்லி இஸ் மேட் பை த கிரானைட் கோர்.
சரியா, முழுக்க முழுக்க இந்த கிரேனைட் பாறைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு பகுதியாக தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிமாத்ரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டிஸை வந்து நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இந்தியாவினுடைய மிக நீண்ட ஒரு மலைத்தொடர் அப்படின்னு சொன்னால் இந்த ஹிமாத்ரி மலைத்தொடர் வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஹிமாத்ரி மலைத்தொடர்கள் என்பது இந்தியா நேபாள் பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இது ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இதனுடைய விப்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 கிலோமீட்டர்ஸ் அகலத்துடன் காணப்படுகின்ற ஒரு மலைத்தொடர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹிமாத்ரி மலைத்தொடர் வந்து சொல்லுவாங்க. அண்ட் தென் அதே மாதிரி உயரம், இந்த ஹிமாத்ரி மலைத்தொடர் வந்து அதிகபட்சம் எவ்வளோ உயரம் காணப்படுகிறது அல்லது குறைந்தபட்சம் எவ்வளோ உயரம் காணப்படுகின்ற கேள்விக்கு இங்கே இடம் கிடையாது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மலைத்தொடர்களும் சராசரியாக 6000 மீட்டர் உயரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மலைத்தொடர்கள் வந்து காணப்படுகின்றது தான் இதனுடைய சிறப்பான விஷயம். அதே மாதிரி இந்த ஹிமாத்ரி அப்படின்ற இந்த மலைத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்ஸ் மேட் பை த பிசிக்கல் வெதரிங், இந்த பௌதீக சிதைவால் ஏற்பட்ட ஒரு மலைத்தொடராக கருதப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹிமாத்ரி மலைத்தொடர் வந்து சொல்லுவாங்க. சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய த மேஜர் பீக்ஸ், சரியா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக உயரமான சிகரம். இது எங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த ஹிமாத்ரி மலைத்தொடரில் இருக்குது. அதை தொடர்ந்து கங்கன்ஜங்கா, நங் பர்வத், சரியா, இது தவளகிரி, இது போன்ற பல மலைத்தொடர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து காணப்படுகிறது. நம்ம முதல் 3 மலைத்தொடர்களை பற்றி தான் எடுத்துருக்கோம், எவரெஸ்ட்டு, அப்புறம் கஞ்சன்ஜங்கா அண்ட் நங் பர்வத். அதே மாதிரி இந்த கங்கன்ஜங்கா திரும்ப சொல்கிறேன், சிக்கிமுக்கும் நேபாளுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு சிகரம், சரியா, எது அப்படின்னு சொன்னால் இந்த கங்கன்ஜங்கா. இன்னொரு கான்ட்ரவர்சிஸ் கூட இருக்குது. நம்ம ஸ்டேட் போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக இந்தியாவினுடைய உயரமான சிகரம் K2 காட்வின் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, 8811 கிலோமீட்டர். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் NCERT புக்ஸில் வந்து இந்தியாவின் உயரமான சிகரம் வந்து கங்கன்ஜங்கான்னு தான் இது வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க. சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரல் ஹிமாலயன்ஸில் செகண்ட் டிவிஷன். இந்த சென்ட்ரல் ஹிமாலயன்ஸில் வந்து செகண்ட் டிவிஷன்ஸ் வந்து ஹிமாச்சல்னு சொல்லணும். இந்த செகண்ட் டிவிஷன்ஸ் வந்து முழுக்க இந்திய பகுதிகளில் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இமயமலைகளில் இப்படி வருது இல்லையா, அந்த இடத்துல இந்த இடத்துல தான் இருக்கிறதா இந்த ஹிமாச்சல். ஸோ இந்த ஹிமாச்சல் இருக்கிற இடத்துல தான் நம்ம ஹிமாச்சல் பிரதேசம் அப்படின்ற ஒரு இந்திய மாநிலம் கூட இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சரி, அடுத்ததா இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட்ரல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மத்திய மலை இமயமலை தொடர்களே மிக மத்திய பகுதியில் இருக்கிறது எது அப்படின்னு சொன்னால் ஹிமாச்சல். சரியா, ஹிமாச்சல் பிரதேசோடைய தலைநகரம் ஷிம்லா. சரியா, அடுத்ததா விப்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எவ்வளவு அகலத்துடன், இந்த மலைத்தொடர்கள் வந்து எவ்வளவு அகலத்துடன் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய அகலம் 80 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து காணப்படுகிறது, நீண்டு காணப்படுகிறது. அடுத்தது இந்த ஹிமாச்சல் மலைத்தொடரினுடைய உயரம் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமம் 3700 டு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4500 மீட்டர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹிமாச்சல் மலைத்தொடர்கள் வந்து காணப்படுகிறது. அப்போது ரொம்ப அதிகம் கிடையாது, ஹிமாத்ரி மாதிரி 6000 மீட்டர்லாம் கிடையாது. ஒரு ஆவரேஜ் 3700லேருந்து 4500 அப்படின்றது ஒரு ஆவரேஜ் ஹைட்டு தான் சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து பயணம் செய்கின்ற ஒரு பகுதியாகவும் இது இருக்கிறது. சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எப்படி உருவாச்சு? இட்ஸ் மேட் பை லைம்ஸ்டோன். இது சுண்ணாம்பு கல்லாலையும் குவாசைட் அப்படின்ற கடின கற்களாலும் உருவானது தான் இந்த ஹிமாச்சல் அப்படின்ற ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர்கள். ஸோ இந்த எவ்ரி இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குரூப் 1 UPSCயில் வந்து அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டினாக என்ன இருக்குன்னு சொன்னால் இந்த பீர்பாஞ்சால் மலைத்தொடர்கள் என்னது, இந்த பீர்பாஞ்சால் மலைத்தொடர் எங்கு காணப்படுகிறது? ஹிமாச்சல் என்னதுங்க, ஹிமாச்சல் மலைத்தொடர் பகுதியில் வந்து காணப்படுகிறது தான் இந்த பீர்பாஞ்சால். ஸோ இந்த பீர்பாஞ்சாலும் அதே மாதிரி பூர்வாஞ்சாலும் கண்டிப்பாக நமக்கு கேட்பாங்க. பூர்வாஞ்சால் கிழக்கு மலைத்தொடர்கள், பீர்பாஞ்சால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மலைத்தொடரை வந்து
பீர்பாஞ்சால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து இமாச்சலில் இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர், முக்கியமான மலைத்தொடர் பீர்பாஞ்சால். அதுக்கப்புறம் தௌலாதார், அதுக்கப்புறம் வந்து மகாபாரத். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைகள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க சொன்னால் ஹிமாச்சல் பகுதியில் 9 பள்ளத்தாக்குகள் வந்து இருக்குது. அந்த 9 பள்ளத்தாக்குகளும் பல விதத்தில் வந்து பிரசித்தி பெற்றவை. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க சொன்னால் ஷிம்லா. இந்த ஷிம்லாவில் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு பகுதி, அதே மாதிரி வந்து மலை சூழப்பட்ட ஒரு பகுதி, பனி சூழப்பட்ட ஒரு பகுதின்னு சொல்லலாம். செகண்ட் வந்து முசூரி. ஸோ முசூரி எல்லாரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐஏஎஸ் செலக்ட் ஆனவனே வந்து பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் எங்கே கொடுப்பாங்க, நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த முசூரி அப்படின்ற இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ஃபேமஸ் மவுண்ட்டை வந்து, இந்த ஃபேமஸ் வேலி எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்க சொன்னால் இதுவும் ஹிமாச்சலில் தான் இருக்குது. அப்புறம் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங். இந்த டார்ஜிலிங் எங்கே இருக்குது, இதுவும் எக்ஸாமினேஷன்ஸில் கேட்டாங்க. டார்ஜிலிங் உங்களுக்கு எதுனா ஐடியா இருக்கா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிம் கிட்டே இருக்குது, மேப்பில் பார்த்துட்டு சிக்கிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டார்ஜிலிங் வந்து பார்த்தீங்க சொன்னால் மேற்கு வங்காளத்தினுடைய மாநிலத்தினுடைய ஒரு எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கோடை வசஸ்தலம்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பள்ளத்தாக்குன்னு சொல்லலாம் டார்ஜிலிங். சரியா? இந்த ஷிம்லா, முசூரி, டார்ஜிலிங் முக்கியமாக இன்னும் 9 இருக்குது. குல்மர்கா, இது மாதிரி நிறைய அமோரா, இது மாதிரி நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் இதில் குறிப்பிட்டு சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க சொன்னால் முக்கியமான passes, the major passes are canals. முக்கியமான கணவாய்கள், இமாச்சலில் இருக்கக்கூடிய முக்கியமான கணவாய்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் 2 தான். காராகுராம், சரிங்களா? அதுக்கப்புறம் நாதுலா, சிக்கிமில் இருக்கக்கூடிய நாதுலா, ஜோஷிபா, சரியா? இன்னும் நிறைய இருக்கிறது. மொத்தம் 8 கேனல்ஸ் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த ஹிமாச்சல் பிரதேஷில் வந்துருக்கு. இதில் முக்கியமாக அடிக்கடி கேட்குறது வந்து காராகுராம் பாசஸ் கால்வாய் எங்கு காணப்படுகிறது? ஹிமாச்சல் பிரதேசம் பகுதியில் அது காணப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிலிகிரம் சென்டர்ஸ், முக்கியமான புனித வழிபாட்டு தலங்கள். இந்த இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வழிபாட்டு தலங்கள் நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க சொன்னால் இப்போ கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு லீடிங் சினி ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்க சொன்னால் அடிக்கடி இமயமலைக்கு போவார். அப்போ அங்கே போகும்போது வந்து பார்த்தீங்க சொன்னால் அந்த பனிலிங்கத்தை வந்து அவர் வழிபட்டு வருவார் அப்படின்றலாம் நம்ம செய்தித்தாள்களும் நியூஸ்லேயும் பார்க்கலாம். அப்போது அந்த பனிலிங்கம் இதுலேயும் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இமயமலையில் இயற்கையாகவே பனிலிங்கம் எங்கு உருவாகிறது அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் வந்து எக்ஸாமினேஷன்ஸில் கேட்டிருந்தாங்க. குரூப் 1லேயே வந்துருந்தது, குரூப் 2லேயும் அந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் அமர்நாத். ஸோ இயற்கை பனிலிங்கம் உருவாகும் இடம் எதுன்னு சொன்னால் அமர்நாத். இதை தவிர்த்து இன்னும் ஒரு 3 இடங்கள் ஒரு முக்கியமான புனித இடங்களாக கருதப்படுகிறது. பத்ரிநாத், கேதார்நாத், வைஷ்ணவி தேவி டெம்பிள். இந்த 4 இடமும் அமர்நாத், பத்ரிநாத், கேதார்நாத், வைஷ்ணவி தேவி டெம்பிள், இந்த 4 இடங்களும் வந்து பார்த்தீங்க சொன்னால் இமயமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு புனித தலங்கள். அது எந்த பகுதியில் பொருந்தி இருக்குன்னு சொன்னால் இமாச்சல் பிரதேசம் என்ற அந்த பகுதியில் தான் அது பொருந்தி இருக்கிறது. சரியா? காணப்படுகிறது. சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்க சொன்னால் நம்ம பார்க்க போகிறது வந்து 3rd டிவிஷன். சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்க சொன்னால் 3rd டிவிஷன். இந்த 3rd டிவிஷன்ஸ் தான் வந்து ஷிவாலிக். ஸோ ஷிவாலிக்லேருந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு கொஷின் சொல்லியிருந்தேன். இமயமலையினுடைய வெளிப்புற பகுதி, அவுட்டர் லேயரை வந்து பார்த்தீங்க சொன்னால் ஷிவாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எப்படி இருக்குது, பேசிக்காக வந்து இட்ஸ் விசிபிளாக வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த ஷிவாலிக் மலைத்தொடர் வந்து டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்சஸாக இருக்குது. அதே மாதிரி இட்ஸ் லொக்கேட்டட் இன் சவுத். இந்த சிவாலிக் மலைத்தொடர்கள் இமயமலையினுடைய தென் அடிவார பகுதியில் காணப்படுகிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க சொன்னால் இது எப்படி உருவாச்சு, இந்த சிவாலிக் மலைத்தொடர் பகுதிகளில் வந்து எப்படி உருவாயிருக்குன்னு சொன்னால் இட்ஸ் ஃபுல்லி மேடு பை த ஃப்ளட் ஆஃப் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீர் அதாவது ஆற்று நீரால் அடித்து வரப்பட்ட வெள்ளப்பகுதிகள் சூழப்பட்ட ஒரு பகுதியாக தான் இந்த சிவாலிக் காணப்படுகிறது. அடுத்ததாக வந்து இதனுடைய ஹைட், இந்த சிவாலிக் பகுதியில், இந்த மலைத்தொடர் பகுதியில் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க சொன்னால் 1100 மீட்டர் ஹைட் தான் காணப்படுகிறது. குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்க சொன்னால் 900 மீட்டர் உயரத்தில் காணப்படும். அப்போது மிக அதிகமான உயரம் வந்து இந்த சிவாலிக்கில் காணப்படலை. அப்போது ஒரு பேசிக், அதாவது ஒரு அடிப்பாதம் நிலையில் வந்து அந்த ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் தி ஹிமாலயாஸில் தான் இந்த சிவாலிக் காணப்படுகிறது. நெக்ஸ்ட் இதனுடைய வெப்த் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் 50 கிலோமீட்டர்ஸ் இன் வெஸ்ட் டைரக்ஷன்ஸ்லையும் 10 கிலோமீட்டர்ஸ் இன் ஈஸ்ட் டைரக்ஷன்ஸ்லையும் இருக்குது. இப்போது வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. அப்போது சிவாலிக்லேருந்து கீழே ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு நோக்கி போக போக இதனுடைய உயரமாக, இதனுடைய அகலமானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்படுகிறது. அப்போது ஒரு கூம்பு வடிவத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த சிவாலிக் மலைத்தொடர்கள்
இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க சொன்னால் அந்த டியூன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம அடிக்கடி பார்ப்போம். டேராடியூன் அப்படின்னு நம்ம கேள்விப்படுவோம். டேராடூன் என்ன, எதோட கேபிட்டல்? உத்தரகாண்டோடைய கேபிட்டல் தான் என்னதுங்க, டேராடூன். அப்போ இந்த டேராடூன் ஈஸ்ட் கான்டினென்டல் வேலி, சரியா? இங்கே வந்து ஈஸ்ட் லாங்கிடியூடனல் வேலி. லாங்கிடியூடனல்னா ஒரு குறுகிய நீண்ட பள்ளத்தாக்கு பகுதி. அப்போது இந்த குறுகிய நீண்ட பள்ளத்தாக்கு பகுதியை வந்து கிழக்கு பகுதியில் வந்து டியூர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூர்ஸ், சரிங்களா? இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய லாங்கிடியூடனல் வேலியை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டியூன்ஸ், டியூஎன்இ டியூஎன்எஸ், டியூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த முக்கியமாக வந்து பார்த்தீங்க சொன்னால் மிக சிறப்பு பெற்ற ஒரு டியூன் இந்தியாவில் எதுன்னு சொன்னால் அது டேராடூன், சரிங்களா? ரொம்ப ஒரு உயரமான பகுதியில் இது காணப்படுகிறது. ஸோ இது வரைக்கும் இமயமலையிலோட செகண்ட் பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். தேர்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் இமயமலையினுடைய கிழக்கு பகுதி. ஆல்ரெடி நான் உங்களுக்கு மேப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்தியாவினுடைய கிழக்கு பகுதி எவ்வாறு, கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் 7 சகோதரிகள் நாடு. இப்போ இந்த 7 சகோதரிகள் மாநிலம், 7 சகோதரிகள் மாநிலம் என்று அழைக்கப்படுவது இந்தியாவினுடைய கிழக்கு பகுதி. அப்போது இந்த இந்தியாவினுடைய கிழக்கு பகுதி, சரியா, இமயமலைகள் நீண்டு காணப்படுகிறது. அப்போ இமயமலையை முடிச்சு வைக்கிற ஒரு பவுண்டரியாக தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா இருக்குது. இமயமலைகள் தொடர்ந்து போயிட்டு இருக்குது, சரியா? அது பிரம்மபுத்திரா ஆற்று மூலமாக வந்து இமயமலைகளுடைய எல்லை முடிகிறது, சரியா? அப்போ பிரம்மபுத்திராவினுடைய ஆறு தான் வந்து இமயமலையினுடைய கிழக்கு பகுதி எல்லையாக என்ன இருக்குது, பிரம்மபுத்திரா இருக்குது. பிரம்மபுத்திரா இஸ் த வாட்டர் பவுண்டரி ஆஃப் ஹிமாலயாஸ், சரியா, இந்த ஈஸ்டர்ன் டைரக்ஷன். செகண்ட் ஆஃப் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் இமயமலையினுடைய கிழக்கு பகுதியில் தான் இது இருக்குது. ஆனால் மேக்சிமம் எக்ஸாமினேஷன்ஸில் கொஷின்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் ஜாகிரஃபியில் ஹவ் வாஸ் கால்டு த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஹிமாலயாஸ்? வெரி சிம்பிள், அதை பேர் பூர்வாஞ்சால். என்ன சொல்லுவாங்க? பூர்வாஞ்சால் என்று அழைக்கப்படுவது தான் என்ன அப்படின்னு சொன்னால் இமயமலையினுடைய கிழக்கு பகுதி. சரி, நெக்ஸ்ட் வந்து இது எப்படி உருவாச்சு? நெக்ஸ்ட்டு இது எப்படி உருவாச்சு? பூர்வாஞ்சால் மலைகள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குன்றுகளையா, சின்ன சின்ன குன்று, ஸ்மால் ஹீல்ஸ். ஸ்மால் ஹீல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 12 ஸ்மால் ஹீல்ஸ் இருக்குது இந்த ஏரியாஸில், ஈஸ்டர்ன் டைரக்ஷன்ஸில். அப்போ இந்த 12 ஸ்மால் ஹீல்ஸ் தான் வந்து பார்த்தீங்க சொன்னால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், 7 ஸ்டேட்ஸாக வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இன் பிட்வீனில் சேர்த்து தனிப்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு 7 மாநிலங்களாக வந்து நம்ம இந்த மலைத்தொடர்களை வச்சு அந்த மாநிலங்களை வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இது எப்படி உருவாச்சு அப்படின்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ், சரிங்களா? இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் மூலமாக தான் இது உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பூர்வாஞ்சல் சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே மேஜராக வந்து பார்த்தீங்க சொன்னால் 12 குன்றுகள் இருக்குது. அந்த 12 குன்றுகளில் வந்து பார்த்தீங்க சொன்னால் அந்த மாநிலத்துடைய பேர்லேயே வந்து பார்த்தீங்க சொன்னால் சில குன்றுகள் இருக்குது. நாகா ஹில்ஸ் நாகாலாந்து, மிசோ ஹில்ஸ் மிசோரம், திரிபுரா ஹில்ஸ் திரிபுரா, சரியா? அப்போது இந்த 3மே வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த 3 மலைத்தொடர்களில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்தியாவினுடைய தென் கிழக்கு பகுதியில், அதாவது கடைசி கிழக்கு பகுதியில், கிழக்கின் கிழக்கு பகுதியினுடைய கடைசியில் காணப்படுவது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 முக்கிய மாநிலங்கள். அதே தொடர்ந்து வந்து பார்த்தீங்க சொன்னால் தஃப்லா, அபோர், மிஸ்மி, அதுக்கப்புறம் காசி, பட்காய், காரோ, மிர்கி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க சொன்னால் ஜெய் இந்தியா. கிட்டத்தட்ட 12 குன்றுகள் கொண்ட ஒரு பகுதியாக தான் இந்த பூர்வாஞ்சால் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து வி கோ டு த ஃபைனல் லெவல், சரிங்களா? நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த இமயமலையுடைய ஃபைனல் ஸ்டேஜில் வந்துட்டோம். இப்போது இமயமலை, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ், இமயமலையினுடைய முக்கியத்துவம். ஸோ ஜஸ்ட்டு இஃப் யூ இமேஜின் இட், சரியா? இமயமலைகள் இல்லை. இப்போ நைட்டோட நைட்டு இமயமலையை நம்ம பாம் வச்சு வெடிச்சிடும், உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் இமயமலை இயற்கை அரணாக நம்ம இந்தியாவை பாதுகாக்குது. ஏன் சொல்ல வர அப்படின்னு சொன்னால் இமயமலை வந்து பார்த்தீங்க சொன்னால் சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வர கோல்டு விண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அது தடுக்குது. இமயமலை என்ன பண்ணுது, சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து சில்லுன்னு வருது அந்த கோல்டு ஏரை தடுத்து மேற்கு இந்திய நாடுகள் பக்கமாக, மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் பக்கமாக அந்த காற்று, அந்த மலைகள் தடுத்து அந்த காற்று அப்படி அனுப்புது.
ஒருவேளை இமயமலைகள் நான் சொன்ன மாதிரி வெடிக்கப்பட்டு இமயமலைகள் உள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் இந்தியா பேசிக்காக என்ன கிளைமேட் கண்ட்ரி? இந்தியா பேசிக்காகவே வந்து பார்த்திங்க சொன்னால் மாட்ரேட் டெம்பரேச்சர் ஜோன் கிளைமேட் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. இப்போ இந்தியாவினுடைய காலநிலைன்னு பார்த்திங்கன்னா மித வெப்ப காலநிலை. இமயமலை இல்லைன்னா இந்தியாவுடைய காலநிலை என்ன மாறும்? குளிர் பிரதேசமாக மாறும். அப்போது ஹிமாலயாஸ் இஸ் த நேச்சுரல் பேரியர் ஆஃப் இந்தியா அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த நெக்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் ஹிமாலயாஸ் prevent the southwest monsoon and gives good rainfall to North India. So another one you keep it in mind, இந்தியாவுக்கு எந்த சீசனில் அதிகமாக மழை கிடைக்குதுன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன், அதாவது தென்மேற்கு பருவக்காற்றின் காலத்தில் தான் இந்தியாவுக்கு அதிகமான மழை கிடைக்குது. 85% இந்தியாவில், தமிழ்நாட்டுக்கு மட்டும் வடகிழக்கு பருவக்காற்றினால தான் மழை கிடைக்கும். இப்போ 85% குறைந்தபட்சம் 75% இந்தியாவுக்கு அதிக மழையை தருவது தென்மேற்கு பருவக்காற்றுன்னு சொல்கிற சவுத் வெஸ்ட் மான்சூன். அது அப்படியே பறந்து போகாமல் திரும்ப அந்த 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 மழை நீரை இந்தியாவுக்குள்ளே விழ செய்கிறதுக்கு இமயமலை உதவி செஞ்சுட்டு இருக்கு. ஸோ தேர்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு சொன்னால் த ஹிமாலயாஸ் இன் ரிச் இன் பயோடைவர்சிட்டி, நிறைய பல்லுயிர் மண்டலங்கள், சரியா, நிறைய உயிரினங்கள் வாழ்கின்ற ஒரு பல்லுயிர் மண்டலமாக வந்து பார்த்திங்க சொன்னால் இமயமலை விளங்கி கொண்டு இருக்கிறது. அப்போது மனித இனங்களும் காட்டிலும் பல்லுயிர்கள், ஒரு சிறு உயிரினத்திலேருந்து தாவரங்கள் வரைக்கும் வந்து பார்த்திங்க சொன்னால் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த இமயமலை விளங்கிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க சொன்னால் ஹிமாலயாஸ் கிரியேட் த பெர்னியல் ரிவர்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட்லி, the three major perennial rivers of India, the first one Indus, second one Ganga, third one Brahmaputra. Indus and Brahmaputra is originated from Manasavar Lake. Northern in the western direction Indus, eastern directions Brahmaputra. And Gangotri glacier ல வந்து பாத்தீங்க சொன்னா கங்கா வந்து ஃப்ரேம் ஆகுது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க சொன்னால் அதிக நதிகள், இந்தியாவினுடைய வட இந்தியாவில் பாய்கின்ற நதிகள் அனைத்தும் வற்றாத நதிகளாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் இமயமலையில் இருக்கின்ற பனிக்கட்டிகள். அந்த பனிக்கட்டிகள் உருகி தான் நீர் உருவெடுத்து வருகிறது. நினச்சி பாருங்கள். இப்போ நம்ம பகுதிகளில் நிறைய நதிகளில் வந்து பார்த்திங்கன்னா பாலாறு இருக்குது பக்கத்தில், மழை பெஞ்சால் மட்டும்தான் தண்ணி பார்க்கணும். என்ன அனடேஷனல்? அது வற்றும் நதி. தமிழ்நாட்டில் இருக்க ஒரே வற்றாத நதி எது? தாமிரபரணி மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே வற்றாத நதி. மற்றபடி எல்லா நதியும் என்ன ஆகுது? வற்றும் நதியாக தான் இருக்குது. தாமிரபரணிக்கு வடகிழக்கு பருவக்காட்டிலேருந்து தண்ணி கிடைக்குது, நீர் மூலமாக கிடைக்குது. தென்மேற்கு பருவக்காற்று மூலமாக நீர் கிடைக்குது. அதனால் தாமிரபரணி இந்தியாவில் வற்றாத நதியாக இன்னைக்கு வரைக்கும் விளங்கிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த இமயமலையினுடைய முக்கியத்துவத்தில் என்னன்னு சொன்னால் the Himalayas is considered the paradise of tourist அப்படின்னு சொல்லலாம். பாரடைஸ்னா சொர்க்கம், சுற்றுலா பயணிகளின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் பகுதி எது? இமயமலை. It attracts the so many tourists and foreigners. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த ஹிமாலயாஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் இமயமலைகள் பல விதத்தில் நன்மை பழைக்கின்ற ஒரு விஷயமாகவும் இருக்குது. அது இந்தியாவுக்கு பொருளாதாரத்தை ஈட்டி தருகின்ற ஒரு பகுதியாகவும் இந்த இமயமலைகள் செயல்பட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹிமாலயாஸ். ஸோ நம்ம பார்த்ததில் வந்து பார்த்திங்க சொன்னால் இமயமலையினுடைய 3 பிரிவுகள்: வடக்கு இமயமலைகள், டிரான்ஸ் ஹிமாலயாஸ், மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய இமயமலைகள் வந்து பார்த்திங்க சொன்ன இமயமலைகள். அதில் வந்து 3 பிரிவுகள்: ஹிமத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக். மூணாவதாக நம்ம பார்த்தது பூர்வாஞ்சால். ஸோ பூர்வாஞ்சால் அப்படின்றது கிழக்கு பகுதி. ஸோ இதோட வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பேஸில் நிறைய கொஷின்ஸ் நம்ம இந்த மீன் வாயிலே நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க சொன்னால் இட் இஸ் அ ஃப்ரெஷ் டாபிக், த செகண்ட் ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியா, தட் இஸ் த கிரேட் நார்த் இந்தியன் பிளைன். ஸோ இப்போ இந்த கிரேட் நார்த் இந்தியன் பிளைன்ஸ் பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம்.